இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். அரசியல் கள நிலவரம் பயங்கர சூடாக போயிட்டுருக்கு இந்தியா முழுவதுமே. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டுருக்கு. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முந்தைய ஏற்பாடுகள் ஏகப்பட்ட வேலைகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக கூட்டணி குறித்து நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் சில கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டுக்கிட்டும் இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி ஒரு புது அப்டேட்டாக மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாகவே. அது குறித்து உங்களது பார்வை? நான் 2 விஷயம் நடுவில் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரம். அதாவது 2019 இருந்ததை விட கூடத்தான் வாங்குவோன்னு எல்லா கட்சிகளுமே, அவங்க கூட்டணி இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே பகிரங்கமாகவே சொன்னாங்க. நாங்கள் 3 சீட்டு கேட்போம், நாங்கள் 4 சீட்டு கேட்போம் எல்லாமே சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த முறையோட நாங்கள் கூட வாங்குவதை தவிர குறைய வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லா கட்சிக்கும் பழைய சீட்டே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதர் தென் காங்கிரஸ்ன்னு அது மட்டும் முடியல. மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டே கொடுக்காம முடிச்சிட்டாங்க. ஸோ அது நான் அந்த ராஜதந்திரத்தையும் அந்த நெகோசியேஷன் ஸ்கில்லையும் நான் ரொம்ப வியக்கிறேன். அதாவது ஏற்கனவே இத்தனை கட்சிகள் இருக்குது, இப்போ புதுசாக ஒரு கட்சி இருக்குது வரப்போகுது அப்படின்னா, நானாக இருந்தால் இது எப்படி அக்காமடேட் பண்ணுறது? புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லது, ஆனால் சீட் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ சீட் இல்லாமல் கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு ராஜ்யசபா பார்த்தோம். அது 2025 அப்போ பார்த்தோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அக்காமடேஷன் திமுகவுடைய நெகோசியேஷன் ஸ்கில்லை நான் ரொம்ப வியக்கிறேன். ஒன்று, திரு கமல்ஹாசன் அவர்கள் எடுத்திருந்த அரசியல் நிலைப்பாடு, நாங்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது 2 திராவிட கட்சிகளுக்கும், அன்னைக்கு பிஜேபி கிடையாது, அன்னைக்கு காங்கிரஸ் போட்டியில் இல்லை, அன்னைக்கு வேறு எந்த கட்சியும் இல்லை, நாம் தமிழர் கட்சி தான் ஒன்று நிற்கிது, நாங்கள் 2 கட்சிகளுக்கு மாற்றுன்னு. அப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டி நான் பிஜேபி காங்கிரஸுக்கு மாற்றுன்னு சொல்லி நின்று திரும்ப நான் எனக்கு கொடுத்த பேட்டியில் சேலத்தில் மக்கள் முன்னாடி, லட்சக்கணக்கான பேர் மக்கள் முன்னாடி 2 திராவிட கட்சிகளும் சம தூரத்தில் வைக்கிறோம், நாங்கள் 2 பேருடையும் சேர மாட்டோம் சொல்லிட்டா போச்சு, இதே மக்களே சொல்லிட்டாங்க, இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்லி இப்போ ஃபார் நோ ரீசன் வித் நோ சீட் அவர் சேர்ந்துருக்கிறார். கேட்டால் நான் இது ஓட்டுக்காக இல்லை நாட்டுக்காக அண்ணன் சீமான் மாதிரியே டைலாக் சொல்கிறார். அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாளாக என்ன கெட்டு போச்சு? அப்போ திமுக மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லையா, காங்கிரஸ் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லையா? அப்போ 2க்குமே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், 2 அங்கே போனீங்கன்னா இப்போ நான் மக்கள் நீதி மையத்துக்கு வாக்களிக்கணும், வாக்களிச்சுட்டு நான் திமுகவுக்கு அந்த வாக்கு திமுகவுக்கு போகுது, அதுக்கு நான் டைரெக்டாக திமுகவுக்கு போட்டுருவேனே. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ மதிமுக தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் போட்டிட்ட கட்சி. 1996 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணியை வச்சுட்டு அத்தனை தொகுதியிலும் போட்டிடுச்சு. 1996 2வது பெரிய கட்சியாக போட்டியில் இருந்தாங்க. வெற்றி பெற முடியலங்கிறது ஒரு பெரிய துயரம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டு அப்படின்னு நின்றுருக்கிறாங்க. புரியுங்களா? 96லேருந்து 2024 அந்த ட்ராவல் எங்கே வந்திருக்க, ஒரே ஒரு சீட்டு. அவ்வளோ லென்த்தியான ட்ராவல் கூட இல்லை திரு கமல்ஹாசனுக்கு. அவர் நான் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு, நான் மக்களவை தேர்தலில் போட்டிறேன்னு சொல்லிட்டு, சட்டமன்ற தேர்தலில் போட்டிறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டு கூட இல்லாமல் ராஜ்யசபா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பிரச்சாரமே பண்ண போகிறோம், நாங்கள் போட்டியிட போகிறது இல்லைன்னு. இதில் என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க? திமுக பிரமாதமான கட்சியாக நேரடியாக சொல்லிட்டு போயிடலாமே. அதிமுக சுமாரான கட்சி, பாஜக எதிர்க்க வேண்டிய கட்சி சொல்லிட்டு போயிடலாமே. இல்லை என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் வச்சிருந்த நிலைப்பாடு என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க டிவியை போட்டு உடைச்சிங்கல்ல. டிவியை போட்டு உடைச்சது எதுக்காக உடைச்சிங்க? அதில் எந்த கட்சி அதில் குறிப்பிட்டிருந்தீங்க? அப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் போய் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் நின்னீங்கன்னா அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன ஆயிடுச்சு? அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னவாக இருக்குது? இவ்வளோ தான் என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல நீங்கள் சொன்னதுலேருந்தே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் நீதி மையம் ஒரு மாற்றாக வந்த கட்சி, கிட்டத்தட்ட நாம் தமிழர்களுடைய அதே வேவ் லென்த்தில் தான் இவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் தனித்து தான் நிற்க போகிறோம், யார் கூடயும் கூட்டணி இல்லை. கமலஹாசனும் நிறைய இடங்களில் இதை ரொம்பவே தெளிவுபடுத்தியிருந்தார். நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், எப்போ பாரு என் கூட்டணி குறித்த கேள்விகளை எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட ப்ரெஸ் மீட்டில் நிறைய தடவை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தேர்தலில் அவர் கூட்டணி பக்கம் போகிறாருன்னு இருந்தாலும் கூட மக்களை சந்திச்சிருக்கலாமே, மக்களவை தொகுதி ஒன்று கேட்டிருக்கலாமே, ஏன் மாநிலங்களவைக்கு இவர் ஒன்று இடம் இல்லை, இன்னொன்று ஆள் இல்லை. ஒன்று, உங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வியில் சின்ன கரெக்ஷன் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2வது மாற்று கட்சி 2 கட்சிகளுக்கெல்லாம் மாற்று கட்சின்னு சொல்லி கொண்ட கட்சி, அவங்க இன்னும் மக்களோட அங்கீகாரம் அப்படி பெறல. சீமான் அவருக்காவது ஒரு 30 லட்சம் ஓட்டு இருக்குது, ஒரு 7% ஓட்டு இருக்குது, அப்படி மக்கள் நீதி மையம் பெறல. சரிங்களா? ஒன்று.
ரெண்டாவது அவர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டாரு, ஆனால் அப்படி செஞ்சாராங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வி. மூணாவது, ஒரு மக்களவை தொகுதி வாங்கலாம்ல அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, அங்கே கொடுக்குற கிடம்பு இருக்கும்ல. அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல. அவங்கள்ட்ட சீட்டு இல்லாமல் ஹவுஸ்ஃபுல் வச்சுக்கிட்டு இன்னும் 2 பேர் உள்ளே போடுறாங்களேன்னு பார்த்தேன். ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், அதுக்கப்புறம் 2 பேருக்கு உள்ளே போடுறாங்களேன்னு அந்த அந்த திறமையை நினச்சி நான் ரொம்ப வியக்கிறேன். அதுதான் நமக்கு சொல்ல வர பாயிண்ட். அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்று அவங்கள்ட்ட வந்து ஆள் இல்லை. இப்போ சரி போட்டியெல்லாம் கொடுக்கணும் வச்சு நீ யார் போட்டியிட வைப்பீங்க? கமலஹாசன் இருக்காரு, அவர் நான் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு. அவர் போட்டிட்டு தோத்தாருன்னா அது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கான முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கும். ஒரு பேச்சுக்கு அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து ஜெயிக்கிறதுக்கான ஸ்பேஸே இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி மொத்தமாக இருக்குது, ப்ளஸ் அவர் நிற்கிறாருன்னா அவர் ஒரு விஐபி கேண்டிடேட், அதனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு எந்த அது கோயம்புத்தூர் தொகுதியாக இருந்திருந்தாலோ அல்லது சென்னை தொகுதியாக இருந்திருந்தாலோ தென் சென்னையாக இருந்திருந்தாலோ அவருக்கான வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று அங்கே இடம் இல்லை, ஹவுஸ்ஃபுல்லு. 2 வந்து அங்கே கமலஹாசன் தவிர ஆள் இல்லை. உங்களாலே கமலஹாசன் தவிர வேறு பேர் சொல்ல முடியல. இவர் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார். முன்னாடியே மகேந்திரன் மாதிரி 2 இருந்தாங்க, இப்போ அந்த மாதிரி கணக்கும் இல்லை. அப்போ என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அவ்வளோதான் பாயிண்ட். அங்கே வந்து அவங்கள்ட்டையும் ஆள் இல்லை, இவங்கள்ட்டையும் இடம் இல்லை. ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ராஜ்யசபா கொடுத்துருங்க, சேஃப் பெட்டு. இப்போ எல்லாருமே பெரிய ஜோக்கு. நான் வந்து ஒரு தனிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் பற்றி இல்லாமல் நான் தனியாக ஒரு ஜோக் சொல்கிறேன். எல்லா கட்சியிலும் கூட்டணி பேசும்போது சீட் ஒன்று கூட வாங்கிக்கணும். ஏன்னா ஏடிஎம்கிட்டையும் இப்போ தாராளமாக சீட் இருக்குது, பிஜேபிட்டையும் தாராளமாக சீட் இருக்குது. 2 பேர்ட்டையும் நிறைய பேர் பேசுகிறாங்க. திரு கமலஹாசன் அவர்களே ஏடிஎம் கிட்ட பேசுனதா ஒரு 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 குருவி சொல்லுது. அது மாதிரி ஒரு கணக்கு என்கிட்ட ஆதாரபூர்வமான தகவல் எப்போ பேசுனாங்க. பட் இவங்க கிளம்பி வரப்போறாருங்கிற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாருங்கிற அளவுக்கு அங்கே வந்து உள் தகவல் சொல்கிறாங்க. தட் இஸ் செப்பரேட் கேஸ். இவங்க எல்லாருமே இந்த கூட்டணி பேசக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்களா, இந்த அதிமுக பாஜக திமுக 3 பேர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு, சரிங்க சீட் வாங்கிக்கணும், இல்லை சீட்டு வேண்டாம் ராஜ்யசபா கொடுங்க, அது வேண்டாம் ராஜ்யசபா கொடுங்க, உறுதியான ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு. அவ்வளவுதான் அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே உத்தரவாதமா எம்பி ஆக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு மனசுல வச்சிருக்காங்க, இது நான், இது அவர், என் மச்சான், என் மாமா, என் சித்தப்பா, அத்தை பத்துன்னு ஆளுக்கு ஒரு போஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதமான ஒரு சீட்டு தேவைப்படுது. நமக்கு 4 சீட்டு கொடுத்து 4 தோத்து என்ன பிரயோஜனம்? அவன் 4 தோத்தாலும் பரவாயில்ல, ஒரே ராஜ்யசபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டிடலாம். இதை மாதிரி எனக்கு ராஜ்யசபா கொடுங்க, லோக்சபா வேண்டான்னு ஒவ்வொரு கட்சியும் ஓடுனதான் இந்த 3 கட்சியிலுமே சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி கமல் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், ஒரு தோராயமான ஒரு எண்ணத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா காலப்போக்கில் மக்கள் நீதி மையம் காணாமல் போயிடும் இல்லையா? அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது வந்து அரசியல் எதிர்காலம் சேலஞ்சு தான். நான் வந்து ஒரு அச்சாணியமாக பேசி அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் எப்பயுமே சொல்ல பாருங்க, கூட்டணி கட்சின்னு ஒன்று சேர்ந்தா அவர்களுக்கு எதிர்காலம் குறைவு. அது வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே போகும். நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், இப்போ மதிமுகவுக்கு 1 சீட்டு என்னாச்சு, ஏன் மதிமுக ஏன் குறைஞ்சது? திமுகவின் கரங்களை வலுப்படுத்துவோம்னு ஊர் புறம் சொல்றாரு, திமுகவை ஆட்சியில் அமர்த்துவோம். நான் டேரெக்டாக திமுகக்கே போட்டு போயிடுவேனே. நான் மதிமுகவுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு திமுகவோட கருத்தை வலுப்படுத்தணும்? 2 கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு நான் திமுகவோட கருத்தை வலுப்படுத்தணும்? நான் திமுக கருத்தை டைரக்டாக வலுப்படுத்திட்டு போயிடுறேன். அது திமுக கூட்டணியும் அதிமுக பாஜக அதை சரியாக புரிந்து கொண்டு கூட்டணியிலிருந்து வெளியே வருது. கூட்டணிக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து செகண்ட் ஃபிடில் தான் வாசிச்சுட்டே இருக்க முடியும். நீங்கள் வந்து அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி அமைப்பு தானே சொல்ல முடியும். புரியுங்களா? அதிமுக பாஜக அலையன்ஸில் இருக்குது. 2026க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? மீண்டும் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி, மீண்டும் அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லணும். அப்போ பாஜகவின் ஆட்சி எப்போ சொல்வீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியால் எங்கேயாவது காமராஜர் ஆட்சி பற்றி பேச முடியுதா? புரியுங்களா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி பற்றி பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ எங்கேயாவது பேச முடியுமா? செல்வ பிறந்த எங்கேயாவது போய் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பு தமிழகத்துக்கு சொல்ல முடியுமா? சொன்னாலும் கூட 2 சீட் குறைஞ்சிவோம். புரியுங்களா? அதே தான் திரு கமலஹாசன் அவர்களுக்கு சீட்டே இல்லாமல். அப்போ கட்சி தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ்? நீங்கள் என்னையை விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க. கட்சி தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ்? 40 பாராளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியோட போடுற இடத்துல நம்ம இல்லை. 6 சட்டமன்ற தொகுதியோட வாங்குற இடத்துல நம்ம இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டு தலைவர் வந்து ஒரு சேஃப் பெட் வாங்கிட்டு போக போகிறாரு அடுத்த வருஷம். நமக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கட்சி அந்த இடத்துல இருக்குன்னு இருக்கிறவர்களும் மற்ற இடம் தேடி பறந்துடுவார். இப்போ மக்கள் நீதி மையம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபாவில் கேட்குறாங்க, அந்த பக்கம் அவங்க போகிறாங்க. ஆனால் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா விசிகாவும் மதிமுகவும் இந்த பக்கம் தங்களுடைய தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போன்னு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்களே. இந்த ஓட்டு எப்படி உதயசூரியனுக்கு போகிற ஓட்டாக இருக்கும்? நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறீங்கிறது செகண்டரி. அது அவங்களுக்கு சேலஞ்சு தான், மைனஸ் பாயிண்ட் தான். நான் தெளிவு பண்ணிடுறேன். உதயசூரியன் சின்னம் வந்து அந்த கூட்டணியிலே வலுவான சின்னம். உங்களுக்கு புரிஞ்சு, நம்ம வந்து சின்னத்தை சின்னமாக வச்சுக்கணும். மக்கள் மத்தியில் எது போய் சேர்ந்துருக்குது? சீமான் எதுக்காக வந்து இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு அப்புறம் கரும்பு விவசாய சின்னம் வந்து மக்கள் நெஞ்சில் பதிஞ்ச சின்னம் இல்லை. ஆனால் ஒரு 2 தேர்தலில் கொண்டு போயிட்டோம். இன்னொரு தேர்தலில் கொண்டு போயிட்டோம், இன்னும் ஆழமாக போயிருங்க. சின்னத்தில் நிற்கிறாங்க. ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்ட போது அதிமுக பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஒரு சின்னம் முடக்கப்பட்ட அப்போ திரும்ப ரெட்டலை தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒரு ரெட்டை புறா வாங்கிக்கங்க, ஒரு சேவல் வாங்கிக்கங்க. இரட்டை இலை தான் வேணும். ஏன்னா அதான் மக்கள்கிட்ட போய் நின்றுச்சு. சரிங்களா? அப்போ திமுக கூட்டணியிலேயே வலுவான சின்னம் உதயசூரியன் தான்.
அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், எத்தனை கட்சிகள் உதயசூரியன் சின்னம் இல்லாமல் போட்டியிடுகின்றனவோ அத்தனை எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு திமுக கூட்டணி அல்லாமல் வேறு யாராவது ஜெயிக்க போகிறாங்க, திமுக கூட்டணி அல்லாமல் பாஜக கூட்டணிலையோ அதிமுக சீட் ஜெயிக்கிறாங்கன்னா அது பாருங்கள் மோஸ்ட்லி இந்த தனி சின்னங்கள், சுயேட்சை சின்னங்கள், உதயசூரியன் சின்னம் அல்லாத சின்னத்தில் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் யோசிக்க புரியுங்களா? நாளைக்கு வந்து ஒரு 15-25 சீட் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க. ஒரு 15 சீட், நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்லி ஒரு 15 சீட் வந்து நான் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க. கை சின்னத்திலையோ, பானை சின்னத்திலையோ, பம்பரம் சின்னத்திலையோ, கதிரவாள் சின்னத்திலையோ, சுத்தியல் அறிவாள் சின்னத்திலையோ, இந்த மாதிரி வந்து ஒரு 15 சீட் நிற்பாங்க. இந்த 15 சீட்டு வந்து தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கான ஸ்பேஸே. ஆனால் இதை வந்து திமுக தலைமை யோசிக்காமல் இருப்பாங்களா? ஏன்னா இதோட பெரிய பாதிப்பு திமுக தலைமைக்கு தான். கேட்டு தான் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா கூட்டணி கட்சி வேணும், வேற வழி இல்லை, சரி போட்டும் போ அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து கூட்டணி மூலமாக ஜெயிக்க பார்ப்போம் தான் பார்ப்போம். உதயசூரியன் நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம். ஆனால் என்ன, சொந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக எங்கள் கட்சிக்காரரே இல்லைன்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு. அவர் உதயசூரியத்தில் நின்னார், இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர். ஆனால் இல்லைங்க அவர் விடுதலை சிறுத்தைகள் கிடையாதுங்கன்னு அவங்களே போய் கோர்ட்டில் விட்டு தாக்கல் பண்ணுச்சு. ஏன்னா வேற கட்சியில் அங்கே திமுகவுடைய உறுப்பினராக இருந்தால் தான் அங்கே ஃபார்ம் கொடுக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமை வருதே, நம்ம போன முறை தத்தி ஜெயிச்சிட்டோம்ல, இந்த முறை நம்ம ஜெயிக்க பார்ப்போம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது மதிமுகவுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கோ, 2 கம்யூனிஸ்டுக்கோ, 10 காங்கிரஸுக்கோ எல்லாருக்குமே சேலஞ்ச் தான். உதயசூரியன் சின்னம் அல்லாத போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் ரொம்ப உறுதியான கூட்டணியாக திமுக கூட்டணி பார்க்கப்பட்டது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளால் தான் திமுகவுக்கு தலைவலி ஏற்படும் போல. தலைவலின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு புரிந்துக்கிறது தான். அதாவது என்ன, இவங்க இல்லாமல் திமுக கூட்டணியால் வெல்ல முடியாது. இவங்களில் பெரிய கட்சி திமுக தான். அப்போ வந்து அதை என்ன சொல்ல, அந்த பாம்புன்னு பார்த்து தள்ளவும் முடியாமல், பழுதுன்னு பார்த்து சேர்க்கவும் முடியாமல் ஒரு நிலைமை. இவங்க எல்லாம் சரி போய், நான் ஏற்கனவே சொன்னேன், 2014 5% வாக்களை வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கு காங்கிரஸ். 2016 5% வாக்களை வாங்கி மக்கள் நல கூட்டணி ப்ரூவ் பண்ணியிருக்கு. இவங்க 2 பேர் தான் அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ மினிமம் 10% ஓட்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த 10% ஓட்டு மைனஸ் ஆச்சுன்னா எதிர 10% ப்ளஸ் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துக்கு போகும். அந்த போயிடுச்சுன்னா அது வந்து இவங்கள்ட்ட இருந்து மைனஸ். அப்போ உங்களுக்கு பெர்சன்ட் 40% இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40ங்கிறது 30 ஆயிரும். சரிங்களா? எதிர போச்சுன்னு வச்சுக்கோங்க, 25 இருக்கு ப்ளஸ் 10 சேர்ந்தா 35 ஆயிரும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அப்படியே நீங்கள் மாறி ஸ்வீப் ஆயிரும். அப்போ இவங்களை யாரையும் கழட்டி விட முடியல. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் புரியல. அப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் சரி வர்றது வரட்டுங்கிற ஒரு கிணமில் போகிறாங்க. நம்ம வந்து கேண்டிடேட் நிற்கிறாரு, சின்ன இருக்குது, அலையன்ஸ் இருக்குது, நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுறோம். இந்த ஒரு கருத்து வந்து திமுக கூட்டணிக்கு பொருந்தது. இதே போல் பாரதிய ஜனதா அவங்களுடைய கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க, சரத்குமார் அவர்களுடைய கட்சியும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே தாமரை சின்னத்தில் தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இது இங்கேயும் பொருந்தும் இல்லையா? அப்படி தான் பேசுகிறாங்க. அது என்ன ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அறிந்தவரை கூட்டணி கட்சிகள் எல்லாமே, அதாவது திரு ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர், திரு சரத்குமாரோடைய கட்சி, திரு தமிழ் மாநில காங்கிரஸ் திரு வாசன், இவங்க எல்லாருமே தாமரை சின்னத்தில் போட்டிடுறதுக்கு தான் இவர்கள் வந்து அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தனிச்சின்னம் சொல்லிருச்சு, மதிமுக நாங்கள் தனிச்சின்னம் சொல்லிருச்சு. இந்த 3மே பாஜக அதிமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். அதுபோல் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அங்கே ஏற்கனவே சொன்னது போல் வேறு ஏதாவது ஒரு சின்னத்தில், அது வாழை மரமோ சைக்கிளோ வேறு ஏதாவது சின்னத்தில் அவங்க எல்லாம் நிற்கிறத விட தாமரை சின்னம் கம்பேரிட்டிவ், இன்னும் தாமரை சின்னம் வந்து இதயம் தோறும் இல்லம் தோறும் போய் சேர்ந்த சின்னம் இல்லை. அவங்களும் வந்து ஒரு 3வது லேயருக்கு வந்துடுவாங்க. இப்போ உதயசூரியன் ரெட்டலைக்கு அப்புறம் தான் வந்து நிற்பாங்க அவங்க. பட் தாமரை சின்னம் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், கை சின்னம் மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அது மற்ற எந்த சின்னத்தை விட தாமரை சின்னம் ரொம்ப பெட்டர் சின்னமாக இருக்கும் ஆப்வியஸாக. பட் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. வாட் யூ செட் இஸ் ரைட். தாமரை சின்னம் தான் அத்தனை பேருக்கும் நல்லது. பட் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி சின்ன அரசியல் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, கை, இந்த மாதிரியான சின்னங்கள் வந்து மக்கள் மனதில் பதிந்திருக்கு. ஓகே, அப்போது அவங்களுடைய கட்சியினுடைய ஒரிஜினல் சின்னம் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வருவாங்க மற்ற கட்சிகள்? இப்போ அதிமுக கூட்டணி வைக்கிற கூட்ட கட்சிகளாக இருக்கும், மற்ற போட்டிட்டு உங்கள் செல்வாக்கு நிறுவச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎம்கே கூட்டில் இருந்துக்கிட்டு தனியாக போட்டிடுவேன், அதிமுக கூட்டிலிருந்து தனியாக போட்டிடுவேன், பாஜக கூட்டிலிருந்து என்னுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவேன். அப்புறம் தனியாக போய் நிலைநிறுத்துங்க. நீங்கள் தனியாக போகிற வழி இல்லாமல் தானே அங்கே கூட்டணி வர்றீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த கட்சி வச்சுக்க, நீங்கள் அதிமுக திமுக பாஜக கூட எந்த கட்சி வச்சுங்க, தனியாக போய் 40 சீட் ஜெயிக்கிற வழி இருந்தால் ஏன் இங்கே வருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அதிமுகவும் திமுக கூட்டணி சேருமா? இப்போதைக்கு சேராது. ஏன் சேராது அப்படின்னா, இவங்களுக்கு தனியாக நான் ஆட்சியை பிடிச்ச முடியும் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, நான் ஆட்சியை பிடிச்ச முடியும் நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. அப்போ அதே நம்பிக்கை மற்ற இருக்குன்னா பண்ண வேண்டியதானே? காங்கிரஸ் சூடுபட்டிருக்கு, மக்கள் நல கூட்டணி சூடுபட்டிருக்கு, பாமக சூடுபட்டிருக்கு, தேமுதிக சூடுபட்டிருக்கு, எல்லா கட்சியும் சூடுபட்டிருக்காங்க. நம்ம இனிமேல் அந்த பக்கம் பால் பக்கம் வாய் வைக்கக்கூடாது, சுடும் அப்படின்னு தெரியும்.
அதனால போல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து அந்த பக்கம் போக முடியல, நம்ம தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சு வச்சு, அப்போ கூட்டணிக்கு இணக்கமாவது இருந்துட்டு போங்க. நான் கூட்டணிக்கு இணக்கமாக இருக்க மாட்டேன், சொந்த சின்னத்தில் நிற்பேன், தனியாக போய் நின்று என் சொந்த பலத்தை ப்ரூவ் பண்ண மாட்டேன். இதுதான் சங்கடம்ன்றது, வேற வழி இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் தொண்டர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி எங்களுடைய பேஸை காட்டி ப்ரூவ் பண்ணிருங்க, சந்தோஷம் தானே. நீங்கள் ஏன் மாநாடு நடத்தி ப்ரூவ் பண்ணுறீங்க? தேர்தலை சந்திச்சுல ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு புரியுங்களா? ரங்கராஜ் பாண்டே பேசுகிற கூட்டத்துக்கு 1000 பேர் வர்றாங்களே, அப்போ நான் வந்து 10 ஊரில் பேசியிருக்கேன், இது வரைக்கும் 10,000 பேர் வந்திருக்காங்க, இப்போ எனக்கு 10,000 ஓட்டு அப்படி கணக்கு கிடையாது. 10,000 பேர் கூட்டம் கேட்டாங்கன்னா ஓட்டு எத்தனை போடுவாங்க? 100 பேரோட போட மாட்டாங்க. புரியுங்களா? எனக்கு இப்போ 14,60,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எங்கள் சாணக்கியா சேனலில். அத்தனை பேரும் என்னை பாண்டேனை வெறி குடிச்சு பார்க்குறோன்னு நினைக்கிறீங்களா? பாண்டே என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறவங்களா கூட இருப்பாங்க. புரியுங்களா? அதில் நாம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களே. அது அப்புறம் சப்ஸ்கிரைபரே நம்ம வச்சுக்கணும். சப்ஸ்கிரைபர்னு என்னை ஃபாலோ பண்ணி வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில் என்னுடையதாக இருக்குது, பத்திரிகையாளர்கள். ஆனால் அப்போ அவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் யார் தெரியுமா? 5 லட்சம் பேரில் 1 லட்சம் ஓட்டு கூட எனக்குன்னு விழாது. புரியுங்களா? மற்ற எல்லாரும் என்ன சொல்கிறான் பார்ப்போம் அப்படிங்கிறது வந்துருங்க. அப்போ என்ன கூட்டம் சேர்த்தேன், நான் படம் போட்டேன், நான் அங்கே அந்த ஓட்டு வாங்கினியா? இவ்வளோதான் பாயிண்ட். இப்போ பாஜகவுக்கு 2 இலக்கத்தில் ஓட்டு வரும்னு எப்படி சொல்கிறீங்க எல்லாரும்? எப்படி எல்லா மீடியாவும் சொல்லுது, டைம்ஸ் சொல்லுது, இந்தியா டுடே சொல்லுது, ஜீ நியூஸ் சொல்லுது, புதிய தலைமுறை சொல்லுது, ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்கிறார். எப்படி வருது? எப்படி இவ்வளோ கணக்கில் வருது? அவ்வளோதான். நீங்கள் தனித்து நின்று ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டு போலாம். நான் கூட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து எனக்கு 10% இருக்குது, 20% இருக்குது, நீங்கள் எங்கேயா ஒருத்தர் ஜெயிச்சு காட்டுங்க. கவுன்சிலரோட வாங்க முடியாது பாதி கட்சிகளால், கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது பாதி கட்சிகளால். அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி பழைய கணக்கை பேசிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் டிக்ளைனிங் மோட்லேயே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் தானே சார் நாம் தமிழர் கட்சியை வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கடந்த கால தேர்தல்களை எடுத்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வராங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் அதுதான் சொன்னேன். பாஜக அதை சரியாக புரிந்து கொண்டு தான் வெளியே வருது. அதிமுக திமுகவுக்கு மாற்றான ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே காலியாக இருக்குங்க. 25 வருஷமாக காலியாக இருக்குது. 20% காலி. 90கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், நாம் தமிழர், பாமகன்னு பாஜகன்னு எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்குறாங்க யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, யாராவது ஒருத்தர். இந்த கட்சிகள் பூரா என்ன செய்யுது? 2 எலெக்ஷனில் நிற்கிது, 3ஆம் எலெக்ஷனில் திரும்ப யாராவது ஒருத்தரோட கூட்டணி நிற்குது. அப்போ ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது போயிடுது. எனக்கு 2 கட்சியும் வேண்டாம், 3ஆம் கட்சி வருமானு நான் பார்க்குறேன். இவங்க பூரா உருவாகிறாங்க, 2 எலெக்ஷனில் போட்டிடுறாங்க, 3ஆம் எலெக்ஷனில் சீட் வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கு ஆல்டர்னேட்டிவ் திரும்ப இதுதான் மக்கள் ஏமாந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ நாம் தமிழர் 3 கன்செக்யூட்டிவ் எலெக்ஷன் இருந்துச்சு, இப்போ சந்திக்க போகிற 4ஆம் எலெக்ஷன், பெரிய எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் தவிர்த்து பெரிய எலெக்ஷன். அப்போ பாஜக இதை நல்லா புரிந்து கொள்ளுது. ரைட்டு, இங்கே வந்து 3rd ஆல்டர்னேட்டிவ்க்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை டெல்லியில் சொல்லி தான் நம்ம வாங்க தனியாக நிற்போம். அப்போ அவங்க தனியாக நிற்போன்னு சொன்ன உடனே லீஸ்ட்டாக 15% ஓட்டு போடுறாங்க. இந்த கருத்து கணிப்புகளை 15.5 லீஸ்ட் கொடுத்து நான் சொன்ன அந்த 6 சர்வேல லீஸ்ட் வந்து 15.5 to 21-22 வரைக்கும் போய் நிப்பாடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன 15 மட்டும் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய லாபம். நீங்கள் 3% நோட்டாக்கில் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ 3% தான் உண்மையாக இருந்துச்சுன்னா 5 மடங்கு வளர்ச்சி. 15 5 மடங்கு வளர்ச்சி. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான தோல்வி தான் அது. தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டும்தான். ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்கள் 30 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் 90 மார்க் வாங்குறீங்க. வெற்றி 91 வாங்கினவன் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பான். 30லேருந்து 90 வாங்கினா தோல்வின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் வெற்றி தான். உங்களுக்கு தோல்வின்னு சொல்லிக்கிட்டு ஆசைப்படுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல காயினேஜ் கிடைச்சது, இப்படி மடக்கும்னு நினைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், 30 வாங்கின ஒருத்தன் 90 வாங்கினா தோல்வியான்னு சொல்லுங்கள். 91 ஃபர்ஸ்ட் இருக்கும், 200 ஃபர்ஸ்ட் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, அவன் ஜெயிச்சவன் ஒருத்தர் இருப்பான், 200க்கு 200 வாங்கின ஒருத்தர். நான் இருக்கல, 30 வாங்கினா 90 புளிப்பாய்ச்சல் பாயிறான். அதுதான் இப்போ சீமா நாம் தமிழ் சொன்னீங்க 1, 3, 7. புரியுங்களா? இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? 3, 15. புரியுங்களா? செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு தேதிக்கு. திமுக அதிமுக அடுத்து நாம் தமிழர் தான் 3வது பெரிய கட்சி இன்னைக்கு தேதிக்கு. அதை நான் வந்து தனியாக ஓட்டு வாங்கினதை பற்றி சொல்றேன். 4வது பெரிய கட்சி காங்கிரஸ் 5% வாங்கியிருக்குது. அதுக்கு இணையான 4வது பெரிய கட்சி பாமக, அவங்க எப்பயுமே 5% வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் ப்ரூஃப் எடுக்கணும். ஏன்னா தனியாக நின்றவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வாங்கினாங்களே, கம்யூனிஸ்ட் வாங்கின சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் கூட்டணி வாங்கியிருக்காங்க. நான் தனியாக நின்ற கட்சியில் பார்த்து அப்படி பார்த்தா திமுக தனியாக நின்றதே கிடையாது. அந்த பிரச்சனையும் பெரிய சிக்கலர். ஒரு போக்கே அது பெரிய கட்சிங்கனால அவங்களை விட்டுருவோம். திமுக அதிமுக 1, 2, அப்புறம் வந்து நாம் தமிழர் நம்பர் 3, பாமக காங்கிரஸ் நம்பர் 4 கிட்டத்தட்ட இணையா. இப்போ என்ன பண்ண போகுது பாஜக? டைரக்டா ஜம்ப் அடிச்சு நம்பர் 3 ஆக போகுது. திமுக அதிமுக அடுத்து பெரிய கட்சி நான் தான். நான் சொல்ல லீஸ்ட் 15% வாங்கி நிற்க போறாங்க. லீஸ்டா அந்த 15 வாங்கினாங்கன்னா தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி. ஆனா அப்படி பார்த்தா பாஜக கூட்டணியோட தானே நிற்கிறாங்க. யார் தலைமையில் நீங்க திமுக கூட்டணி நிற்கிறாங்கன்னா அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க
திமுக நான் தான் சொல்றேன், திமுக கூட்டணியில் 10% கூட்டணிக்கு இருக்குன்னு ப்ரூவன் ஓட்டு இருக்கு. நான் சொல்றது ப்ரூவன் நம்பர். 10% கழிச்சா திமுக கூட்டணி என்ன ஆகும்? இந்த மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும் அதிமுக கூட போயிருதுங்க. யார் ஜெயிப்பா சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை ஆயிடாது. ஆடா சும்மா சொல்லுங்க, என்னங்க இதெல்லாம் வந்து யாரும் கண்டிப்பா எதிர்த்தரப்பு தான் ஜெயிப்பாங்க. இவ்வளவுதானங்க. நான் சொல்ல திமுக இருக்குது, திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெளியே போயிருது, மக்கள் நல கூட்டணி போறாங்க, 2 பேரும் ஏடிஎம் கூட சேர்ந்துடுறாங்க. இது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தேக்கம்? அதிமுக கூட்டணி அதிரி புதிரியா வெல்லும். இவ்வளவுதான் பாயிண்ட் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சொன்னாங்க 40 வந்து 30,000, 25 வந்து 35,000, 5% கூட ஓட்டு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பாங்க அவங்க. ஒரு சீட் 2 சீட்டில் ஃபுல்லாக ஸ்வீப் ஆயிரும். இவ்வளோதான் பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ ஆனால் யார் தலைமையிலங்கனால நம்ம திமுக பெரிய கட்சின்றோம், புரியுங்களா? அதிமுக தலைமையில் தானே எஸ்டிபிஐ சேரும், அதிமுக தலைமையில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி சேருவார். அப்போ பாஜக தலைமையை ஏற்று தானே பாரிவேந்தரோ ஏசி சண்முகமோ வாசனம் வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன? அப்போ நாளைக்கு டிடி வர போறாரு, நாளைக்கு ஓபிஎஸ் வர போறாங்க. இதெல்லாம் ஏடி பிஜேபி தலைமை ஏற்று தானே மோடியை மீண்டும் பிரதமராக்கும் தானே சொல்லி வர்றாங்க. அப்போ இன்னைக்கு பெரிய கட்சியாக போய் தானே வருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு இப்போ நாம் தமிழர் கூட ஒருத்தர் சேர போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழருக்கு கீழேயா நாம் தமிழருக்கு மேலேயா கேள்வி வருமா இல்லையா? அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் சேர்ந்துச்சுன்னா எடப்பாடி தலைமையில் நாம் தமிழர், புரியுதுங்களா உங்களுக்கு? சீமான் தலைமையில் சேர்ந்தாருன்னா சீமான் தலைமையில் இன்னொருத்தர். அப்போ இவ்வளவுதானே எளிமையான கணக்கு. அப்போ பாஜக கூட்டணி வச்சிருக்கிறேன், பாஜக தலைமையில் கூட்டணி, அதை யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல தனித்து ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியும், ஆட்சியை வந்து பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல எல்லா கட்சிகளுக்குமே உடையுது. 2016 வரைக்கும் ஜெயலலிதா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களே, தனித்து வந்து ஆட்சி வந்து நின்றுருக்காங்களே. 2011, 2014, 2016 3 தேர்தல் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களே. 14 யாரோட கூட்டணி வச்சிருந்தாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த மாதிரியான பெரிய தலைகள் இல்லாததுனால சரி இந்த தேர்தலில் இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது. 19 2 பேரும் இல்ல, 21 2 பேரும் இல்ல. சோ இந்த தேர்தல் அப்படி சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இந்த இதுக்கு இதே நிலைமை 2 தேர்தல் முன்னாடி பார்த்தோம். திஸ் இஸ் தேர்ட் தேர்தல். ஜெயலலிதா இல்லாம கருணாநிதி இல்லாம 19 இல்லையே, 21 இல்லையே. உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்.